இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்களது ஏஜி சபையின் சார்பில் இதை பார்க்கிற எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் ஆமென் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தர்மையான உங்கள் சமாதானத்தின் நேரம் எங்கள் திருச்சபையின் மூலமாய் வருகிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன். எங்களோடு கூட ஸ்தோத்திர நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவியில் ஸ்தோத்திரம் யூடியூப் சேனல் வழியாய் நீங்கள் பார்க்கும்படி அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் மகிமையான காரியங்கள் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறேன். ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திலும் போய் கர்த்தரை ஆராதிக்கவில்லை என்று சொன்னால் எங்களோடு ஆராதிக்க வரும்படியாகவும் அன்போடு கூட அழைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வசனத்தை வாசித்து அதன் அடிப்படையில் சில காரியங்களை நாம் எளிமையாய் கற்றுக்கொண்ட சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனில் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். பரிபூரணம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த சமாதானத்தின் நேரத்தில் உங்களோடு பேசுகிறேன். எல்லாருக்கும் ஆசை, நான் பரிபூரணமான ஆசீர்வாதத்தோடு வாழணும். ஸ்தோத்திரம். யாரும் பரிபூர்ணமாய் இருப்பதில்லை. ஒருவேளை சில பகுதி, எல்லா பகுதிகளிலும் பரிபூர்ணமாய் நாம் வாழும்படியாக ஆசைப்படுகிறோம். சில இடங்களில் சில குறைவுகள் வருது. சிலருக்கு பொருளாதார குறைவு, சிலருக்கு சரீரத்தில் பலவீனங்கள், சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஆமென் ஸ்தோத்திரம் சண்டைகள், போராட்டங்கள், சில குடும்பத்தில் பிள்ளைகள் சரியில்லை, சில குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை, சிலருக்கு ஆமென் சரியான நிரந்தரமான எல்லாம் ஒன்று போல ஸ்தோத்திரம் அநேகருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பரிபூர்ணமடைய செய்வேன். எதுல அங்க சொல்றாரு பாருங்க, உனக்கு நன்மையை தருவதில். என்ன நன்மையை தருவதில்? நீ கையிட்டு செய்யறல்ல, உன் வேலையில பரிபூர்ண ஆசீர்வாதம். நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம கையின் பிரயாசம் ஆஸ்பத்திரிக்கு போகிறது. நம்முடைய கையின் பிரயாசம் சில குடும்பத்தில் அமேன் தேவையில்லாத காரியங்களுக்கு போகுது. கையின் பிரயாசங்கள் ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அமேன் வக்கீலுக்கு, கோர்ட்டுக்கு, ஸ்தோத்திரம் தேவையில்லாத காரியங்களுக்கு அமேன் போகிறதாக பார்க்கிறோம். வட்டிக்கு, கடனுக்கு போகிறதா பார்க்கிறோம். ஆனால் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் கற்பத்தின் கனியில, உன் நிலத்தின் விளைவில் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் நான் பரிபூர்ணம் அடைய செய்வேன். பிள்ளைகளே, உபாகம புஸ்தகம் ஒரு நல்ல ஒரு மகிமையான புஸ்தகம். அதில் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த புஸ்தகம் அமேன் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒருவேளை ஜனங்களை மேன்மைப்படுத்தி எழுதி வச்சிருந்தாலும் இக்காலத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட நன்மையை தேவன் செய்வது உறுதி. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்கள், அதே போல் நீங்களும் நானும் தேவ ஜனங்கள் தான். பிள்ளைகளை, இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த பைபிளுடைய முதல் பக்கத்து கடைசி பக்கம் வரைக்கும் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். அப்பா என்ன சொல்லியிருக்கிறாரோ பைபிள் இருக்குது இல்ல, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு ஒருவேளை குறைவோடு ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஸ்தோத்திரம். எந்தெந்த பகுதியெல்லாம் குறைவோடு இருக்கிறீங்களோ அதை மனசுல வச்சுக்கோங்க. நான் சில காரியத்தை சொல்லுகிறேன், அதை நீங்க உண்மையாய் அவன் நிறைவேற்றுவீங்கன்னு சொன்னா பரிபூர்ணமான நன்மையை தேவன் தருவார். இந்த பகுதிகளில் இருந்தே ஒரு 4 வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, 30ஆம் அதிகாரம் உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நீயோ மனம் திரும்பி. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இதை பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிபூர்ண நன்மை தருவேன்னு 9ஆம் வசனத்துல சொன்ன ஆண்டவர் 8வது வசனத்துல சொல்கிறார், நீ மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு நீ வழி விலகணும்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாவம் அல்லது தவறு, ஸ்தோத்திரம், என்னது? ஆண்டவர் வைத்த லக்கை மீறுவது, ஆண்டவர் வைத்த நோக்கத்தை விட்டு விலகிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வது. ஆமென். ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருப்பது, ஆண்டவர் சொல்லாத ஒன்றை நான் செய்வது, ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகளே. ஆண்டவருக்கு மகிமை தெரிந்துதான் அநேக நேரத்தில் தவறு பண்ணுகிறோம். நான் சபையில சொல்லுவேன், ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆலயத்தை விட்டுட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு வருவாங்க. கடைசியில் பாஸ்டர் வேலை சரியில்லை, வேலை நடக்க மாட்டேங்குது, வேதனைப்படுறாங்க. பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என் வாழ்க்கையில் இருக்கும்னு சொன்னால், ஒருவேளை நான் ஆரம்பமாய் சொல்லுகிறேன், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, அவன் பாவ வழியை விட்டு மன்னன் திரும்பி அவன் பரிசுத்தமான வழிக்குள்ள வரலன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவுக்கு உங்க முழு இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகளே, இயேசுக்கு வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் நல்லவர். நிச்சயமாய் அவரை தேடுகிற பிள்ளைகள் இருதயம் வாழும். நான் ஒருவேளை நீங்க தப்பா நீங்க மதம் மாறுங்கள் என்கிற வார்த்தை நான் பயன்படுத்தல. முதல்ல ஆண்டவர் இயேசுவை தெய்வத்தை உங்க உள்ளத்துல கூப்பிடுங்க. ஸ்தோத்திரம். பாவ வாழ்க்கையை ஆண்டவரை சொல்லுங்க. இந்த பாவத்தெல்லாம் ஆண்டவரே நான் விட்டு விடுகிறேன், நான் மனம் திரும்புகிறேன். உள்ளத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்களேன். அருமையான கர்த்தரை, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தனா என் வாழ்க்கை ஏசப்பாவுக்கு நான் அர்ப்பணித்தேன். பிள்ளைகளே ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில இயேசு வந்தார். 1989 ஆண்டு நான் இயேசு கிறிஸ்துக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கு வரைக்கும் ஆமென். பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள் எல்லாம் வந்தாலும் வந்து கொண்டிருந்தாலும் பிள்ளைகளே ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்து கொண்டே தான் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறேன். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் ஆசீர்வாதமா வைப்பார். அதாவது என்கிட்ட இருக்கிற பாவ பழக்க வழக்கங்கள், ஒருவேளை நான் பாவத்தை ஏசப்பாட்டு அறிக்கைட்டு விட்டு விடலன்னா, நான் விட்டு நான் உள்ளத்தில் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாய் வாழுகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம நல்லா யோசிக்கிறோம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகள்னு இருந்தா 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ எப்படியாவது கொஞ்சமாட்டும் நகை வாங்கி வச்சிடணும், கொஞ்சமாட்டும் பணம் சேர்த்து வச்சிடணும் நினைக்கிறோம் இல்லையா? ஆமென். நம்மளே அப்படி நினைக்கும் போது அவர் பிள்ளையா நான் மாறிட்டேன்னா, ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன்னா எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை தருவாரு. ஏசப்பா பிள்ளையா மாறிட்டீங்களா? ஏசப்பா பிள்ளையா மாறியும் சில தவறு பண்றீங்களா? தவறு பண்ணாதீங்க பிள்ளைகளே. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்கள். நீயோ மனம் திரும்பி, ஸ்தோத்திரம், நீ மனம் திரும்பினால் கட்டப்படுவாய். நீ மனம் திரும்பினால் பரிபூரண நன்மையை தேவன் உனக்கு தருகிறார். ஆமென். பாருங்க, 30ஆம் அதிகாரம் உபாகம் 30:2 உன் தேவனாகிய கர்த்தருக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால். ஆமென். பரிபூரண நன்மையை தேவன் தரணும்னு சொன்னா, 2வது ஒரு வார்த்தை ஆண்டவர் எளிமையா சொல்லி வைத்திருக்கிறார். நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் என்னுடைய வார்த்தைக்கு, அழகாக ஆண்டு சொல்றாரு பாருங்க. உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நான் உனக்கு போதிக்கிற காரியத்தை கேட்பதற்கு உன் செவியை சாய்ப்பா என்று சொன்னாள். பொதுவா அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, வாக்கு தத்தங்கள் வந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் சில தவறுகளை சுட்டி காட்டினாள், சில பாவ வழிகளை சுட்டி காட்டினா, நம் நடக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஊழியக்காரன் மூலமாகவோ அல்லது யார் மூலமாக சுட்டி காட்டினா நான் செவி கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிறேனா? ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய காரியத்தை சொன்னார். ஆனா அவங்க செவி கொடுத்த மாதிரி இருந்தது, செவி கொடுக்கல. பைபிள்ல 2 ஒரு மகனை குறித்து பைபிள்ல லூக்கா சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூத்த சகோதரன் ஒருத்தன், இளையவன் ஒருத்தன். ஸ்தோத்திரம். இளைய குமாரன் அப்பாட்ட சண்டை போட்டு தன் சொத்தெல்லாம் பிரித்து கொண்டு போய் துன்மார்க்கனோடு செலவழிக்கிறான். அப்பாவுடைய சத்தத்தை கேட்க மனசு இல்லை.
பிள்ளைகளே இதில் சொல்றேன், நம்ம அப்பா பரம தகப்பன் உங்களுக்கு என்னத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதுக்கு செவி கொடுத்து அது கீழ்ப்படியுங்கள். வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு கதை புஸ்தகத்தை வாசிக்கிறது போல இல்ல, ஏதோ ஒரு மந்திர புஸ்தகத்தை வாசிக்கிறது போல இல்ல. அருமையான பிள்ளைகளே, தூக்கம் வரல வாசிக்கிறேன், வியாதி வந்துட்டு வாசிக்கிறேன், தேவை இருக்குது வாசிக்கிறேன். நோ, ரொட்டீனா அமேன் டெய்லி அமேன் ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்து வழக்கமா படிப்படியா வருஷக்கிரமமா நீங்க வேதத்தை வாசிங்க. அன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை வேதத்தின் மூலமாய் கட்ட தருவார். அநேக பிள்ளைகள் வீட்டில் இந்த புஸ்தகம் வெறும் பார்வையின் புஸ்தகமாகவே இருக்கலாம். இருக்குதா உங்க வீட்டில் அப்படிப்பட்ட புஸ்தகமா? சண்டே சர்ச்சுக்கு போறோம், சர்ச்சில் தான் திறக்கிறோம், வசனம் எங்க இருக்குன்னு சொல்ல தெரியல, வந்தோன்னு மூடி டிவிக்கு மேல ஸ்டாண்ட்ல வச்சிடுறோம், அடுத்த சண்டே தான் எடுக்கிறோம். அப்படி இருந்தா அதை விட்டு வந்துருங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வசனத்தில் இருக்குது. இந்த வசனம் தான் தேவன். உங்களுக்கு தெரியுமா? அன்பு பிள்ளைகளே, செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவன் சபை நடத்துகிற உங்க ஊழியக்காரருக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் நல்லவர். உங்கள் தாய் தகப்பன் இந்த பூமியில உயிரோடு இருப்பாங்கன்னா அவங்க நன்மையான காரியங்களை சொன்னா அவங்களுக்கு செவி கொடுங்கள். ஏத்து நிக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன் தகப்பனையும் தாயும் கணமண்ணு, அப்போது உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று ஆதாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஓ, பெரியவர்களுக்கு அமேன் செவி கொடுங்க. நம்மளோட ஒரு தவறை சுட்டி காட்டுகிற ஒரு மூப்பரான ஒரு ஆள், அமேன், வயது முதிர்ந்த உங்க குடும்ப நண்பர், வயது முதிர்ந்த உங்க தாத்தா பாட்டி, வயது முதிர்ந்த உங்க மாமா அத்தை, ஒருவேளை உங்க அப்பா அம்மா, ஒருவேளை உங்க அண்ணன் ஏதாவது ஒரு காரியத்தை இதை தம்பி செய்யாத தங்கச்சி செய்யாதன்னு சொன்னா நீ யோக்கியமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒருவேளை அந்த தவறு இருக்குன்னா நான் விட்டுருதேன்ப்பா, அப்பொழுது நான் பரிபூரணமா இருப்பேன். அந்த இளையகுமார மாத்திரம் அப்பா உடனே பிரிச்சு கொடுத்துருக்க மாட்டார் சொத்தெல்லாம். அது எவ்வளவோ புத்திமா சொல்லியிருப்பாரு, சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சொல்ல வச்சிருப்பாரு. ஆனா இவன் கேட்க மாட்டேன்ட்டான். ஸ்தோத்திரம். சொத்து கிடைச்ச உடனே சில ஆள் கையில நல்ல வேலை வந்துட்டு, நல்ல மனைவி கணவன் வந்துட்டு, நல்ல ஒரு சொத்து சுகம் வந்துட்டுனா பொதுவாக சொல்லுவாங்க கையில புட்டிக்க முடியாது. அம்மாவுக்கு அடங்க மாட்டாங்க, அப்பாவுக்கு அடங்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அமேன். வருமானத்தெல்லாம் கொண்டு எங்கேயாட்டு செலவழிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை. அப்படி இருக்காதீங்க பிள்ளைகளே. தேவன் நல்லவர். ஸ்தோத்திரம். வேதம் அழகாக சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடு அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே. மூணாவது சொல்லுகிறேனே, அதே 30ஆம் அதிகாரம் உபாகம் 30:6 இப்படி சொல்றாரு பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததான் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. ஆண்டவர் நல்லவர். அன்பு கூர்ந்து வார்த்தை, எளிமையான அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உன் தேவனாய கர்த்தருக்கு செவி கொடு, அவர் வார்த்தை கீழ்ப்படி நட. ஆண்டவர் நல்லவர். உன் தேவனாய் கர்த்தத்துல மனம் திரும்பி அவர் பிள்ளையாய் மாறு. மூணாவது சொல்லுகிறார், அவர் மேல அழகா அன்பு கூறு முழு இருதயத்தோடு முழு மனதோடு. நான் சொன்னேன், நான் சபையின் போதகர். ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு சபைக்கு வருகிற சில ஆட்கள் அமேன் ஆண்டவர் நல்லவர் சில முழு இருதயத்தோடு கூட. ஒரு செல்போன் வந்துட்டுன்னா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அமேன் ஆராதனை நடக்குது, அந்த அறிவு ஜனங்களுக்கு இல்லை, உடனே செல்ல தூக்கிட்டு ஓடி போயிட. முக்கியமான காரியம், தப்பு கிடையாது. ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு ஆண்டு செல்லுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஃப்ரெண்டு கொடுக்கிற முக்கியத்துவம், ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறது கொடுக்கறது இல்லை. காலையிலே சில எழுந்து டீ கிடைக்கும், உலகத்தின் சில காலையிலே இருந்து மதுபானத்துக்கு அடிமையாகவும், ஸ்தோத்திரம், காலையிலே இருந்து வேற காரியங்களுக்கும் அடிமையா இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்களோ அதிகாலையில தேவ சமூகத்துல காத்திருந்து அன்பு கூறுவேன், ஆண்டவரே இன்னும் நேசிப்ப ஆண்டவரே. அமேன். செய்ய முடியுமா? சொல்றாரு, நான் உனக்கு பரிபூரண நன்மையை தரணும் அப்படின்னா நீ சும்மா அன்பு கூறக்கூடாது. முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு. நான் சபையில சொல்லுவேன், சபைக்கு வந்தா முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். எல்லாம் முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும். அந்த 2 மணி நேரம் ஆலயத்தில் ஆராதனை. ஆமென். நல்லா பாடி ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அவன் சந்தோஷமா மகிழ்ச்சியா போன. அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். அப்படி செஞ்சு பாருங்களேன். ஆண்டவருக்கு மகிமை.
கர்த்தர் பரிபூரணமாய் நன்மை தருவார். சில நேரத்தில் எப்படி வரும், லேட்டாக வந்து ஆலயத்துக்கு வரும்போது 9:30 மணிக்கு ஆலய ஆராதனைனா மெல்ல ஆடி அசைஞ்சு 10:30க்கு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிட்டுனா மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு லேட் ஆகுது, பாஸ்டருக்கு வேலையே இல்லையா அப்படி சொல்லி முறுமுறுத்துக்கிட்டே போயிட்டு அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். ஆமென். பீச்சுக்கு போகிறோம், எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறோம். கல்யாண வீட்டுக்கு போகிறோம், எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறோம், போர் அடிக்க மாட்டேங்குது. சுற்றுலாவுக்கு போகிறோம், எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கோம், போர் அடிக்கலை. ஆனால் ஆலயத்துக்கு வந்தால் போர் அடி. ஏன் தெரியுமா? என் இருதயம் ஆண்டவரோடு இல்லை. பிள்ளைகளே, உங்கள் இருதயம் ஆண்டவரோடு இருப்பதாக. ஆண்டவர் அதிகமாக நேசியுங்கள். அவரை நேசிக்க நேசிக்க ஆசீர்வாதம், அவரை நேசிக்க நேசிக்க உயர்வு, அவரை நேசிக்க நேசிக்க மகிமை. தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஓ ஆமென். ஆடுகளுக்கு பின்பாக ஓடிய தாவீது ஆண்டவர் அளவில்லாமல் நேசித்தபடியினால் எவ்வளவு உயர்த்தினார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். பிள்ளைகளே, அன்பு கூறுங்க. இறுதியா சொல்லி நிறைவு செய்கிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் உனக்கு கற்பிக்கிறவருடைய எல்லா கட்டளையின்படி செய்வாயாக. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகளே, 4வது காரியம், என்னுடைய கட்டளைக்கு நீ ஸ்தோத்திரம் அவருடைய கற்பனை அவருடைய எல்லா கட்டளையின்படி செய்வாயாக. கட்டளைன்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகளை கர்த்தர் எழுதி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனைகளை கர்த்தர் எழுதி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த 2 கற்பனை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கற்பனை? உன் தேவனாய் கர்த்தர் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவருக்கு ஆராதனை செய், அவர் அன்பு கூறு, உன்னிடத்தில் உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிப்பாயாக. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அந்த உலகத்தில் தேவ கட்டளை, தேவ கற்பனை, ஸ்தோத்திரம், அந்த வேத வசனத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்ய அர்ப்பணித்தாள். சங்கீதம் 1வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வது வாய்க்கும்? வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் இல்லாமலும், பரிகாசக்காரர் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் பரிபூர்ண ஆசீர்வதிக்கப்படுவான். பிள்ளைகளே, எளிமையாய் நமக்கு தெரிந்த 4 காரியத்தை சொல்லியிருக்கிற. 1, உன் தேவனாகிய ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரிடத்தில் நீ மனம் திரும்பி, ஸ்தோத்திரம், அவர் வார்த்தைக்கு செவிகொடு. யார் சொன்னாலும் செவிகொடு, அவரை முழு பலத்தோடு அன்பு கூறு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அவருக்கு எழுதி கொடுத்த அந்த கற்பனையின்படி நீ செய்து பார். உனக்கு உன் கற்பத்தின் கனி, ஆமென் ஸ்தோத்திரம், நீ செய்கிற வேலைகள், ஆமென், குடும்பத்தில் காரியத்தில் பரிபூர்ணமான நன்மையை நிச்சயமாய் செய்து தேசத்தில் எல்லாரையும் விருத்தி அடைய செய்வார். ஜெபம் பண்ணட்டா? ஒரு மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்புங்க. இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு போகாதவங்க உங்கள் அருகாமையில் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தில் போய் கர்த்தரை நல்லா தொழுது கொண்டு ஆராதியுங்கள். நிச்சயமாய் இந்த பரிபூரண நன்மை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பிதாவே, ஆண்டவரே, உங்கள் சமாதானத்து நேரத்தில் அப்பா பரிபூரண நன்மை என்கிற தலைப்பில் ஜனத்தோடு பேசியிருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த 4 காரியத்தை சுட்டி காட்டியிருக்கிறேன். இந்த காரியத்தை எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் குறைவோடு இருக்கிறாங்களோ, வியாதியோடு, கடனோடு, நெருக்கத்தோடு, பாடுகளோடு, குழந்தை இல்ல, சரியான வேலை இல்ல, பாடுகளோடு இருக்கிறேன் ஆண்டவரே என்று இருக்கிற எல்லாருக்கும் தேவையான ஆண்டவரே ஒரு குறைவு நிவர்த்தியாக்கி பரிபூர்ண நன்மை உண்டாகட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அருமையான உங்கள் சமாதானத்தின் நேரத்தையும் நீங்க திருச்சபையையும் எங்க மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Amen. God bless you.